Hi, hello guys. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Illustrator beginnersக்கான tutorial class 1ல இருக்கோம். அப்புறம் நம்ம சேனலோட இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நான் ஃபஸ்ட்டு Illustrator தான் சூஸ் பண்ணேன். அது ஏன்னா இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸிங்கில் இருக்க சாஃப்ட்வேரில் ஒன்று தான் Illustrator. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினச்சேன். இப்போ அப்புறம் கைஸ், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேம் ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே எடிட்டிங் ஒர்க்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே இது ரொம்பவே நிறைய யூஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட கரியர் க்ரோத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்னென்னு பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ஆர்ட் ஒர்க், கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் பேஸ் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்புங்கிறது ஒரு ரேஸ்டர் பேஸ் சாஃப்ட்வேர், இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது ஒரு வெக்டார் பேஸ் சாஃப்ட்வேர். இப்போ ரேஸ்டர்னா என்ன, வெக்டார்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரேஸ்டர் இமேஜை எவ்வளோ ஜூம் பண்ணாலும் நீங்கள் ஜூம் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபோட்டோ உடையும். அதாவது இந்த மாதிரி கட்டமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக்சல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதான் ரேஸ்டர் இமேஜ். இதுவே வெக்டார் இமேஜை நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோ உடையாது. ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸு, ஷேப்ஸு, கர்வ்ஸு, மேத்தமெட்டிக்கலி இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஆர்ட் ஒர்க். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இது உடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ரேஸ்டர் இமேஜை இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டிங்க அப்படின்னா அது வெக்டாராக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் இதுவே ஒரு வெக்டார் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் போட்டிங்க அப்படின்னா அது ரேஸ்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ரேஸ்டர் இமேஜை இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டோம் அப்படின்னா வெக்டார் இமேஜாக அது எடுத்துக்காது, அது ரேஸ்டராக தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன, ரேஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேட்டரை எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேமில் 2Dயில் கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த லெவல்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த சின்ன சின்ன ப்ராப்ஸு, என்விரான்மெண்ட்ஸு, அப்புறம் நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஷோ ஆகல அந்த மெனுஸ் பார், அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பர்பஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வர கிளாஸஸில் பார்ப்போம். அப்புறம் இதுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா இப்போ இந்த கேம் ஃபீல்டையும் தாண்டி மற்ற ஃபீல்டெலாம் நிறைய பர்பஸ்க்கு நிறைய விதமாக இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இதை நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். மற்ற ஃபீல்டில் இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா லோகோ டிசைன், டிஜிட்டல் ப்ராடக்ட், போஸ்டர், அப்புறம் பேக்கேஜ் டிசைன், பேம்ப்ளெட், ப்ரௌச்சர், விசிட்டிங் கார்டு, இது எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா டிஜிட்டல் மீடியாவிலேருந்து பிரிண்ட் மீடியா வரைக்கும் இல்லுஸ்ட்ரேட்டர் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மஸ்ட் லேர்ன் சாஃப்ட்வேரில் நான் இல்லுஸ்ட்ரேட்டரை கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னொரு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் டக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்படி இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் பண்ணுற அதே வேலையை இன்னொரு சாஃப்ட்வேரும் பண்ணுது. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் காம்படிட்டராக இன்னொரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதுதான் கோரல் ட்ரா. ஸோ இப்போது ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ஆனால் பீப்புள்ஸும் கம்பெனிஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லுஸ்ட்ரேட்டர் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் ஒரு அடோபோட ப்ராடக்ட். ஸோ அடோப் எப்படி இருக்குன்னா மக்கள் மத்தியில் ஒரு ரொம்பவே ட்ரஸ்டபுளாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸோ அடோப் பார்த்திங்கன்னா 20ஸ்க்கு மேலே அவங்க பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அடோபோட ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்பவே அப்டேட்டபுளாக இருக்குது. ஸோ அதனாலேயே எல்லோரும் அடோப் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அடோப் கிரியேட்டிவ் க்ளவுடுன்னு ரீசெண்டாக ஒன்று வந்திருக்கு, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோவே போடுறேன். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா நம்ம எதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டரே பண்ணிடலாமே, எதுக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை கைஸ், எல்லாமே நம்ம நீட்ஸை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறீங்க, ப்ரௌசர் பண்ணுறீங்க, பேம்ப்ளெட், விசிட்டிங் கார்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வெக்டார் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ணுவோம். இப்போ இதுவே ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும், அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும், இந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஃபோட்டோஷாப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரோட கிளாஸ் 1 டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட்.
இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ள வந்துட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரீசெண்ட், நம்ம ரீசெண்டா பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே தான் ஷோ ஆகும். அப்புறம் இதை வந்து ரெண்டு விதமா நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து அப்புறம் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏ நியூ ஃபைல் ஃபாஸ்ட். ஸோ இங்க இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு டெம்ப்ளேட், அது கஷ்டமா வந்து நமக்கு தேவையான ஒரு சைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்க மோர் ப்ரிசெட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ஓபன் பண்ற அந்த செட்டிங் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இங்க மோர் ப்ரிசெட் கொடுத்தா என்ன வருதோ அதே தான் இங்க கிரியேட் நியூ கொடுத்தீங்கனாலும் வரும். அப்புறம் கீழே இருக்க ஓப்பன், அது என்னன்னா நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்கு இந்த ஓப்பன் இதை யூஸ் பண்ணி போவோம். சரி, இப்போ நான் கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா ஒர்க் பண்ண ஃபைல் சைஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபைல் சைஸ் மட்டும் இல்ல, இந்த ஃபைல் ஓபன் பண்ணும்போது இங்க என்ன செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தனோ அது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைல் சைஸ். ஸோ இது வந்து மொபைல், நான் எதுவும் சேவ் பண்ணல அதனால இங்க எதுவும் இல்லை. ஸோ இது வந்து மொபைலுக்குள்ள சைஸ், இப்போ இது வந்து வெப்புக்குள்ள சைசஸ், அப்புறம் இது வந்து பிரிண்ட், அப்புறம் இது வந்து ஃபிலிம் வீடியோ அந்த இது. ஸோ இது வந்து ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இது போஸ்ட் கார்டு, போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எப்பவுமே அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து சைஸ் சூஸ் பண்றதுதான். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. சைஸை நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை சூஸ் பண்றதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகே, இப்போ நம்ம சைஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதோட செட்டிங்ஸை பத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபைலோட நேம், நம்ம டாக்குமெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன், அதனால சும்மா டெமோன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட விட்த், அதோட ஹைட் மெஷர் பண்றது. அதாவது இப்போ A4 வந்து பாத்தீங்கன்னா 297 அப்புறம் 210 mm. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற சைஸை மெஷர் பண்றது. அதாவது பிக்சல்ல மெஷர் பண்ணணுமா, பாயிண்ட்ஸ்ல மெஷர் பண்ணணுமா, இன்ச்சஸா, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அதெல்லாம் இங்க இருக்கும். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. இப்போ பிக்சல் எடுத்துப்போம். போனோட சைஸ் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், 1920 × 1080. இது வந்து பிக்சல்ஸ்ல இருக்கு. இப்போ நான் இதை சென்டிமீட்டர்ஸ்ல மாத்தினேன் அப்படின்னா சைஸ் அதே தான், ஆனா வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் சென்டிமீட்டருக்கு. ஸோ சைஸ் மாறாது, ஆனா வேல்யூஸ் மாறும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்லயா போர்ட்ரேட்ல அப்படிங்கிறது. அப்புறம் ஆர்ட் போர்டு, இது வந்து எத்தனை ஆர்ட் போர்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்போ 2, 3, 4 நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்ட்ஸ் இதுல கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுல 2 கொடுத்துருக்கேன். ஆர்ட் போர்ட்னா ஒண்ணு இல்லை, நம்ம ஒர்க் பண்ற ஸ்பேஸ் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளீட். இந்த ப்ளீடை பத்தி நம்ம இன்னொரு தடவை நமக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு தடவை பார்ப்போம். ஏன்னா இப்போ நீங்க இதானே பிகினர்ல இருக்கீங்க, ஸோ நீங்க போக தெரிஞ்சுட்டீங்க. அப்புறம் இது என்ன ஆப்ஷன்னா, இப்போ இது வந்து இதுதான் செயின் லிங்க், இது செயின் அன்லிங்க். இப்போ செயின் அன்லிங்க்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் மாத்தினீங்கன்னா அது மட்டும் தான் மாறும். இப்போ இந்த செயின் வந்து லிங்க்ல இருந்துச்சு அப்படின்னா சேமா மாறும். ஸோ இது ஏன் இப்ப சொன்னோம்னா நம்ம உள்ள வந்து இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இதை பத்தி இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ல கலர் மோட். மொத்தம் வந்து 2 கலர் மோட் இருக்கு. இது வந்து RGB, அடுத்து CMYK, 2 கலர் மோட் இருக்கு. அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா RGB, இது CMYK. RGBங்கிறது அடிக்டிவ் கலர்ஸ், CMYKங்கிறது சப்ட்ராக்டிவ் கலர்ஸ். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்ட் ஃபார் டிஜிட்டல் அண்ட் வெப் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகோ கிரியேட் பண்றோம், நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் மீடியால ஷோ பண்ண போறோம் அப்படின்னா RGB நமக்கு அந்த மாடல் வச்சுக்கலாம். CMYK இது வந்து எதுக்குன்னா நம்ம பிரிண்டிங் பண்ற ப்ராசஸ். இப்போ நம்ம பிரிண்ட் பண்றோம், பேனர், கட் அவுட், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் CMYK. ஏன்னா இது சப்ட்ராக்டிவ் கலர்ஸ், பிரிண்ட் மிஷின்ல பிரிண்ட் ஆகுறதுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி இன்னொன்று நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. RGB மோட், CMYK மோட், இதுல கலர் வேரியன் எப்படி. ஓகே, சரி, ஓகே. இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஸ்டர் எஃபெக்ட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா PPIனா ஒன்றும் இல்லை, பிக்சல் பெர் இன்ச். ஒரு இன்ச்சுக்கு எத்தனை பிக்சல் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு 72 பிக்சல், இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு 36 பிக்சல். இதுதான் நம்ம யூஸ் பண்ற லோகோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், அதோட குவாலிட்டியை டிசைட் பண்றது. நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான டீட்டெயில் அதுல இருக்கும். ஸோ எப்பவுமே ஹை கொடுத்துக்கோங்க.
குவாலிட்டியா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. சரி, இதுவும் நம்ம ஃபியூச்சர்ல தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த மோர் செட்டிங் கொடுத்தது ஒன்றும் இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கும், அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டோம். இதுதான் இல்லஸ்ட்ரேட்டரோட ஒர்க் ஸ்பேஸ். ஓபன் பண்ணியாச்சு.